நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா அருமையா பண்ணிருக்காரு தம்பி. சூரக்கோட்டை சிங்கக்குட்டி சொல்லியே தரணும். அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 14 பேர் காமிச்சிருக்காரு. குடும்பத்தோட கதை 1960 எல்லாமே படம் உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன சார்? அதான் என்ன இதுன்னா கல்யாணம் அந்த வயசுல பண்ணணும்ன்றது எடுத்துக்கிறாரு. அருமையா பண்ணிருக்காங்க படம். சத்யராஜ் ஒரு சீன் தான் வராது. அவ்வளவு ஒண்ணு அவர் சொல்ற மாதிரி சத்யராஜ் இல்ல. விக்ரம் பிரபு சூப்பர் ஹீரோயின். என்னங்க லவ் மேரேஜ்ன்றது விருப்பம் வர்றாரு. அவர் ரெண்டாவது வந்து அவர் டிஸ்கஸ் ஆகுது. இன்னொரு கல்யாணம் பண்றாரு. சூப்பரா இருக்கு சார். எல்லா எந்த பாட்டும் குறை சொல்ல முடியாது. பாட்டெல்லாம் எந்திக்க உட்காரு. லவ் மேரேஜ் சூப்பரா இருக்கு சார் படம். வீட்டுல அரேஞ்ச் எல்லாமே பாடம் பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. ஒன்ஸ் அடுத்த ஷோவில் கொஞ்சம் பார்க்க போறோம் படம். நல்லா இருக்கு. நல்லா வச்சுக்கிறார். சூப்பரா வச்சுக்கிறார். குடும்பம் எல்லாம் குடும்பம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா சொல்லிருக்காங்க சார். நல்ல படங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து காமெடி நல்லா இருக்கு. படமும் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. அருமையா இருக்கு. எல்லாருமே பார்க்கணும். படம் நல்லா இருக்கு. லவ் மேரேஜ் ரொம்ப ரியலா கதைக்கு சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே எக்ஸலண்டா ஒரு மக்களுக்கு இது ரீச் ஆகும். அதுதான் பெரிய விஷயம். படம் சின்ன சப்ஜெக்டா இருந்தாலும் 2 ஹவர் உட்காந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் அது ரீச் ஆனா ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா. படம் கிராமத்துல தான் எடுத்திருக்காங்க. பட் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராமத்தை எடுக்கிறாங்க. இதே கதையை நல்ல ஹை லெவல்ல பணம் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெரிய ரிச்சா எடுக்கலாம். பட் சிம்பிள் சப்ஜெக்டா ஒரு கிராமத்துல பர்டிகுலர் ஒரு நார்மல் ஃபேமிலியில நடக்கிற சப்ஜெக்ட் தான் இது. ஜென்ரலா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்குன்னா அந்த 2 பொண்ணுங்களும் வளர்ந்து வரும்போது எப்படி 2 பேரும் 2 விஷயம். பொண்ணு மேரேஜுக்குன்னு அவங்கள செட் பண்ணி கூட்டு வரும்போது அந்த பொண்ணு ஆல்ரெடி இன்னொரு மேரேஜ் லவ் பண்றன்றது மேரேஜ் நிக்கிறனால அது படம் வந்து ஒரு யதார்த்தமா செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப அருமையா படம் கொண்டு வந்துருக்கு. ஆரம்பத்துல இருந்து லைட்டா என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லி ஃபைனலா எக்ஸலண்டா முடிச்சிருக்காங்க. ரியலி எக்ஸலன்ட் மூவி. பார்க்கலாம் சார். சாங் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு சார். படத்துக்கு ஏற்ற மாதிரி 4 சாங்கு உட்காந்து பொறுமையா நல்லா அருமையா மெலோடியோட நீட்டா பண்ணிருக்காங்க. அதுல பர்டிகுலரா அந்த சாங் எடுடா பாட்டில் சாங் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு சார். டைரக்டர் சண்முகப்பிரியன் ரொம்ப நல்லா இன்வால்வ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆக்டர் செலக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி லைன் இஸ் வெரி குட். ஃபேமிலியோட. ஆமாங்க சார். ஆமா இப்போ ஆமா அதாவது இந்த ஜெனரேஷன் வந்து ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து அதுல காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு மேரேஜ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனசு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கட்டாயமா. ஏன்னா இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்றது, லவ்க்காக செல்ஃபிஷா இல்லாம ஃபேமிலி பாண்டிங்கும் அதுல இருக்கணும் அப்படின்றத டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க சார். ஆக்டர்ஸ் செலக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். அதாவது யாருமே இவங்க நல்லா நடிக்கலன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே அவ்வளவு அழகா நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர். அண்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபாஸ்டா பண்ற படம் வேணுமா, லைஃப்க்கு வேண்டிய படம் வேணுமா? வீட்டுக்கு போனா லைஃப் தானே வேணும். இதுதான் முக்கியமான படம். இந்த ஜெனரேஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான படம். இதுல இருந்து நல்லா கத்துக்கோங்க. சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, பட் அதுதான் லைஃப் என்னன்னு கத்து கொடுக்குது. செகண்ட் ஹாஃப்ல அவன் ரியலைஸ் பண்ணிட்டான்ல லைஃப் என்னன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும், லைஃப்ல நிம்மதியா வாழலாம். பொண்ணும் வாழலாம், ஹஸ்பண்டும் வாழலாம், குழந்தைங்களும் நல்லா வாழலாம். அதுதான் முக்கியம். ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப சூப்பர். நீ சொல்லு. படம் ரொம்ப சூப்பர். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப சூப்பர். ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் படம். ஆமா, ஃபேமிலி ஓரியன்டட். நல்லா இருந்தது. லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் தான் வந்தது. அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஆமா, ஒரு காம்பாக்டா எல்லாம் மியூசிக்ல இருந்து சரி, சினிமாட்டோகிராஃபி, ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆமா, ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்சுவலி அது எப்படி சொல்ல முடியும், லவ் மேரேஜ் அவங்கவுங்களுடைய இது பொறுத்து இருக்குது. லவ் மேரேஜா இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், நம்ம ஃபேட் என்ன இருக்குதோ அதுதான் இருக்கு இல்லையா? ரெண்டுமே நல்லா இருக்குது.
எல்லாருமே பார்க்கலாம், ஓல்டு பீப்புளும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். பொதுவா 90s கிட்ஸ்க்கு ஒரு சூப்பர் படம். ஹாய் பார்த்தோம், நல்லா இருந்தது. யாருமே விஷ் பண்ணல. படம் வந்து தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்லு. படம் வந்து தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்லு. வாடகன் தியேட்டர்ல பாருங்க. படம் வந்து தியேட்டர்ல பாருங்க. படம் வந்து பாருங்க. ஆமா சொல்லுங்க. படம் வந்து தியேட்டர்ல பாடுங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி நல்லா ஒரு வாட்டி பாருங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் மூவிக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபண்டாஸ்டிக் ஃபேமிலி ட்ரெயினருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓ தாராளமா. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன சொல்லணும்னா, நீங்க மூவி தியேட்டர்ல பாக்குறது மச் பெட்டர். அப்புறமா நம்ம மூவியை மிஸ் பண்ணிட்டோம் தியேட்டர்லன்னு மீம் போடுறதுல பாயிண்டே இல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். No, it is not ரொம்ப எமோஷனல். It's a very feel good movie. It's very nice. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி பேக் போன்னு சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டா ஆப்டா போட்டிருந்தாங்க. மெசேஜஸ்னு பார்த்தா நிறைய இருக்குங்க. கரெக்ட், ஈஸியா கனெக்ட் ஆகலாம், நிறைய ரிலேட் ஆவீங்க. நல்லா இருந்துச்சு. நான் லவ் மேரேஜ் பண்ணிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா, அவங்களுடைய தான் நம்மளுடைய பாய்ஸோட வழி அந்த வந்து ரொம்ப ஆணைத்தரமா அந்த படத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டைரக்டர். ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிளே, நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது படம். இன்னும் இந்த போர் அடிக்காம போகணும். புரியல, ட்விஸ்டா, ரொம்ப ட்விஸ்டாவே இருந்தது படம் ஃபுல்லா. யாருக்கு இதுல ஒரு ஹீரோனி காட்டுறாங்க, அடுத்தது ஒரு ஹீரோனி காட்டுறாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு ட்விஸ்டா இருக்கு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது படம். ஃபுல்லா காமெடியும் இருந்து, என்ன சொல்றது, போர் அடிக்காம ஒரு படம் பார்க்கலாம்னா வந்து இது பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்து. முன்ன அவர் நடிக்கிற படத்தோட அதுலயும் பயங்கரமா நடிப்பாரு. இதுல இன்னும் ரொம்ப ஒரு குடும்பஸ்த கேரக்டர்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. மிஸ்கின் சாரோட வாய்ஸ்ல வந்த சாங்கு பாட்டில் எடுடா பாட்டில், அது வேற லெவல்ல இருக்கு அந்த பாட்டு. ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்காரு. நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் மேல இருந்தாலும் இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு, அந்த பாட்டு அவருக்கு வந்து ரொம்ப அந்த பாட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. படத்துல நல்லா இருக்கு. ஆமாப்பா, கண்டிப்பா பார்க்கணும். லேட் மேரேஜ்ங்கிறதுனால அவங்கள பத்தி கொஞ்சம் அவங்களும் பார்க்கணும், ஃபீல் பண்ற மாதிரி. ஆமா, ஓரளவுக்கு எமோஷனலாவும் இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமா, கிராமம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தை பத்தி தான் எடுத்திருக்காங்க. கிராமத்துல தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. என்னங்கப்பா, நல்லா பண்ணிருக்காரு, அந்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. ஓகேதான், ரெண்டு விதமாவும் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா வந்திருக்கு. லவ் மேரேஜ் வந்து எங்களோட அஷ்வர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி. இட்ஸ் அ டெபியூ ப்ராஜெக்ட். எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி இட்ஸ் அ ஃபன் ஃபில்ட் ராம்-காம். அதனால படத்துல வந்து நிறைய ஜாலியான சீக்வன்சஸ் நிறைய இருக்கு. எல்லாரும் வந்து ஃபுல் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி, எந்த சீக்வன்ஸ்லயும் முகம் சொல்லிக்காத மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஃபுல் ஃபேமிலியும் வந்து அந்த 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே அந்த 2 hours எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதனால அதே மாதிரி எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணணும் நாங்க ஆசைப்படுறோம்.